அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட சொல்லும்படி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வாசிக்கும் பொழுது 10ஆம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு நாளிலே மேய்ப்பர்கள் இருளிலே இருந்த பொழுது தேவனுடைய தூதனானவர் அவளுக்கு முன்பதாய் தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றான். பிரியமான என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாயிருக்கிறது. ஏன் அப்படி அவருடைய பிறப்பு எல்லா மனிதர்களுக்கும் நற்செய்தியாய் இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உலக இரட்சகர், அவர் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கும்படி அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பெண்ணும் இருக்கிற அவருடைய பாடுகளிலிருந்து, அவருடைய கண்ணீர் நிறைந்த நிலையிலிருந்து, அவருடைய வாழ்க்கையிலே அவர் படுகிற துயரத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே தான் அவருடைய பிறப்பு எல்லா மனுஷருக்கும் நற்செய்தி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே பிறந்தார் என்று நம்முடைய வரலாறு கூறுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் ஆதியிலிருந்து இருக்கிறார், சகலமும் அவராலே அன்றி இந்த பூமியிலே ஒன்றும் உருவாகவில்லை, சகலத்தையும் அவர் படைத்து ஆளுகை செய்கிறவரமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய தற்சுரூபம், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமுடைய தேவன் மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து இறங்கினார். காரணம், அவருடைய படைப்புகளாயிருக்கிற நம்மை நம்முடைய பாடிலிருந்து ரட்சிக்கும்படி. ஆண்டவர் மனிதனை படைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ பெருகுவாய், நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாய் என்று அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் மனுஷன் பாவம் செய்ததினால் அவன் தேவனை விட்டு விலகி போனான், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனான், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மகிமையை அவன் இழந்து போனான். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதாம் என்ற ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தம் பாவமும் பாவத்தின் நிமித்தம் உண்டான மரணமும் இந்த பூமியிலே பிரவேசித்தது. அதை தொடர்ந்து மனு குலத்தை பாவம் ஆட்கொண்டது. பாவத்தினால் உண்டான சாபம், சாபத்தினால் உண்டான பலவிதமான வேதனைகள் மனுஷனை வாழ்க்கையிலே கண்ணீர் விடும்படி செய்கிறது. ஆனால் அந்த நிலையிலிருந்து மனுஷனை தூக்கி எடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். எப்படி ஆதாம் என்ற ஒரே மனுஷன் நிமித்தம் பாவம் உண்டானதோ, அதே விதமாய் கிருபையும் சத்தியமும் நித்திய ஜீவனும் மனுஷனுக்கு ரட்சிப்பும் உண்டாகும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனு அவதாரம் கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் எப்படியாக மனுஷனை இந்த உலகத்திலே ரட்சிக்கிறார், எப்படி அவனை ஆசீர்வதிக்கும்படி அவர் இந்த பூமியிலே உலாவினார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனத்தை பாவத்திலிருந்து ரட்சிப்பார், அவர் பாவத்தை நீக்கி மனுஷனை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக உலாவின பொழுது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து ஒரு பொருளினாலே மனுஷனை ரட்சிக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு பிராயச்சித்தம் செய்வதனாலே மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லவில்லை. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, அவரே நமக்காக பரிகாரியாக வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தொங்கவிடப்பட்டு அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே மனுஷனுடைய பாவம் நீங்கும்படி அவரை தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்,
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய நோய்களையும் நம் துக்கங்களையும் தம்மேல் சுமந்து கொண்டு அவர் நம்மை ரட்சித்தார். இரண்டாவதாக, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு எப்படி இறங்கி வந்தார்? இறங்கி வந்து என்ன செய்தாராம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தை மாம்சமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மாம்சத்திலே இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தாராம்? அவர் நம்முடைய பாடுகளை நீக்கி போடுவது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் என்னுடைய சரீரத்தை, நான் மாம்சத்திலே வந்ததன் காரணம் என்னுடைய மாம்சத்தை நான் பிக்க கொடுக்கும்படி, என்னுடைய இரத்தத்தை நான் உங்களுக்காக சிந்தினதினாலே நான் உங்களோடு கூட ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு புதிய உடன்படிக்கை உண்டு என்றார். அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை மனுக்குலத்தோடு அவர் ஏற்படுத்தி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் சாபங்களை நீக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பாவங்களை நீக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கண்ணீரை துடைக்கும்படி, அவர் நமக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் நம்மோடு கூட செய்து கொண்ட ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் இந்த பூமியிலே நிறைவேற்றினார். அந்த வார்த்தையின்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாரோ அதே விதமாய் தம்முடைய வார்த்தையிலே அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிற ஒவ்வொரு வாக்கின்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். அந்த வார்த்தைக்கு எதிராய் எந்த ஒரு பிசாசும் நிற்க முடியாது, எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் நிற்க முடியாது, உங்கள் சூழ்நிலைகளும் நிற்க முடியாது. அவர் வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் வாஞ்சித்து நிற்கும் பொழுது அப்படியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49-50ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் வரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டார். கண்ணீர் விட்டு அவர் பிதாவை நோக்கி கெஞ்சினார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்றார். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். பிரியமான அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கும்படி, பிசாசை எதிர்த்து நிற்கிற வல்லமை நமக்கு தேவன் கொடுக்கும்படி அவர் பூமிக்கு இறங்கி வந்து அவர் நமக்கு பதிலாய் பாடுகளை அனுபவித்தார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை சக்கரத்திற்கு ஆவி என்னும் அச்சாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் அவர் நம்மை போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிசாசு நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கும் பொழுது, பிரச்சனைகள் நமக்கு விரோதமாய் எதிர்த்து போராடும் பொழுது அவைகளுக்கு விரோதமாய் அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நம் சூழ்நிலை பார்த்து பயப்படும் பொழுது அவர் நமக்கு அதன் பின்பு நடக்கிற காரியங்களை முன் அறிவித்து அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்வரும் காரியங்களை அவர் முன் அறிவிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகும் பொழுது, இதை பார்த்து பயப்படாதே மகனே, இதை பார்த்து பயப்படாதே மகளே, உனக்கு இதற்கு பின் மகிமையான ஒரு நாட்கள் உண்டு என்று சொல்லி அவர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கவே ஆண்டவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பிரியமான அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இரட்சகர் இயேசு பிறந்ததை எப்படி வேதத்திலே 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதோ, எப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையாய் இருக்கிறதோ, அதே விதமாய் அதே வேதத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் மறுபடியும் வருவார். அன்று குழந்தையாக பலியாகும்படி இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். எப்படி வருவார்? குழந்தையாக அல்ல, ஒரு பலவீனமான சிறு பிள்ளையாக அல்ல, பலியாகும்படி அல்ல,
ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி வருவார். அந்த நாளிலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோமேயானால், அந்த நாளிலே நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உடையவர்களாய் இருப்போமேயானால், அவருடைய வார்த்தையை பற்றி கொண்ட ஒரு வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் இருப்போமேயானால், அவரோடு கூட அவர் மகிமையிலே நாம் காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை அந்த கிருபையிலே கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் நாம் இந்த கிறிஸ்துமஸை ஒரு பண்டிகையாக கொண்டாடாதபடி இதை ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய், ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, இரட்சகராய் இறங்கி வந்த ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கடவுளாய் இருந்தும் மனுஷனை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு மனு உரு கொண்டு இறங்கி வந்த இந்த நல்ல நாட்களிலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரும் நீர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரும் நீர் துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். வியாதிப்பட்ட ஒவ்வொரு மேலும் மனதுருகி அவளை தொட்டு குணமாக்கும். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன கண்ணீரோடு இருக்கிறார்களோ அந்த கண்ணீர் மாறும்படி ஒரு அற்புதம் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நடக்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு இருளின் அதிகாரமும் இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போவதாக. பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை உண்டு பண்ணுகிறபடினால் ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று நீ சொல்லுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஆண்டவரே, அந்த நல்ல நோக்கத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி. அப்படியே அவளை ஆசீர்வதிப்பீராக. புதிய வருஷத்திற்குள் போகும் பொழுது ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. சமாதானத்தை கொடுத்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே, ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆனந்தமான நாட்களை வைத்திருக்கிறார். தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Wish you all a happy Christmas.